ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வாத்து நாங்கள் போய் சந்தையில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த வாத்தை வச்சு வாத்து கிரேவி பண்ண போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து சமையலும் சப்பாரி குரூப்பும் சேர்ந்து பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஐயா வந்து இப்போ எங்களுக்கு அடுப்பு செட் பண்ணி தந்து பற்ற வச்சு தராரு கிராம ஸ்டைலில். இப்போ வந்து ஜெயண்ணா வந்து வாத்து அதாவது தாராவை வெட்டி கழுவி எடுத்துட்டு வரதுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவர் வரும் வரைக்கும் வாத்து கிரேவிக்கு என்னென்ன மசாலா தேவையோ அதை நாங்கள் இப்போ போய்த்து வறுத்து எடுத்துட்டு வரோம். தாரா கிரேவி கறிக்கு வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான மசாலா வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, கராம்பு, மிளகு, பட்டை, அன்னாசிப்பூ, காஞ்ச கொச்சிக்காய், கல்பாசி, ஏலக்காய், சீரகம், மற்றது இந்த கருவேப்பில்லை, இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுக்கலாம். நல்லா வறுத்தாச்சு, நல்லா அருமையா இருக்கு, பொன் கலர்ல இருக்கு. ஓகே, ஓகே. மஞ்சத்தூள் போட்டு வாத்துக்கறி அழிச்சு எடுத்துக்கலாம். மசாலாவை நல்லா வறுத்து எடுத்துட்டோம். அடுத்ததாக வந்து வெங்காயம் தக்காளிக்காவை வதக்கி எடுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அடுத்தது சின்ன வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கலராக வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதோட சேர்த்து ஒரு 3 தக்காளிக்காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அடுப்பில் வந்து கண்ணெல்லாம் எரியுது. அடுத்தபடியாக ஒரு தேசிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். ஓகே, இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இதை இப்போ எடுத்து அப்படியே கொண்டு போய்த்து ஏற்கனவே நாங்கள் வறுத்தெடுத்த மசாலா கூட சேர்த்து அரைச்சி எடுக்கணும். ஜேண்ணா, ஓகே, ரெடி ஆகிடுச்சு, சீக்கிரம் வாங்க. ஓகே, பிடிங்கண்ணா, டைம் ஆகுது. போட்டு கொட்டு, கீழே விட்டுறாதீங்க. இல்லை விடமாட்ட, கொட்டு. வேற குத்துக்கிறாரு, சீக்கிரமா அரிசி எடுத்துன்னு வரணுமா. எப்படி இருந்தேன் நான் ராணிப்பேட்டில், எனக்கு என்ன பேரும் புகழும். நான் எப்படி இருந்தேன்? கடல் தாண்டி வந்தார் என் மச்சான் ஸ்ரீலங்காலேருந்து. எப்படி ஆகிட்டு என்னை பார்த்தா சிங்கம்னு வாங்க, இன்னும் நிலைமைக்கு ஆக்கி வச்சுக்கிறாரு பேர். இதுக்கு தான் கடல் தாண்டி வந்தார் போலுக்குது. மாமு, என்ன மாமு அரைக்கேசு என்ன உருட்டிட்டு இருக்கிறீங்க? இப்படி தான் அரைப்பாங்களா? ஓ, இதுக்கு தான் வந்து கடல் தாண்டி ஃப்ளைட்டில் என்ன இதை அரைக்க சொல்கிறதுக்கு நீ கொஞ்ச நேரம் அரைச்சி பாரு. இதெல்லாம் ஒரு வேலை. கொடுங்கண்ணா, நீ பார்க்கலாம். கொடுங்க சார், பார்க்கலாம். சரி, பார்க்கலாம். நீ கொஞ்ச நேரம் அரைச்சிட்டு நீ அரி பார்க்கலாம். வறுத்த மசாலா கூட இப்போ வதக்கின வெங்காயம் தக்காளிக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒன்றுமா அரைச்சுன்னுக்குறா? இல்லை, நான் அரைச்சி முடிஞ்சிச்சா? சரி, அடுத்தது என்ன பண்ண போறா? அடுத்தது தாளிப்பை போட்டு அடுப்பை பற்ற வச்சு அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டியதுதான். அதுவும் தாளிப்பு லேட்டாக தான் பண்ணுவியா? இப்போ போண்ணா. சரி, வா. ஓகே, போகலாம், வா. கொடு, கையும் கொடுண்ணா. கொடு. பொண்ணும் குத்து, கையும் குத்து, எல்லாத்தையும் குத்துன்னு திரும்ப உனக்கு. நாங்கள் இப்போ அடுத்ததாக செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். ஜேண்ணா, நல்லா பிரச்சனை ஜேண்ணா. அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். அடுத்ததா ஜேண்ணா சூப்பரா கழுவி வெட்டி வச்ச வாத்துக்கறியை சேர்த்துக்கலாம். நல்லா பிரட்டு ஜேண்ணா, நல்லா ஜேண்ணா. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு சேர்த்துடலாம்.
மாமா சொல்லுங்கம்மா. மூடி போட்டு வச்சு 20 நிமிஷம் ஆகுது. சரி. போயிட்டு என்ன ஆவிரிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்? பார்க்கலாம். வா. நல்லா கிண்டு மாமா. பாயில் ஆயிட்டுக்கிறானா தம்பி? நாங்கள் நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சோம். இப்போ தண்ணி ஃபுல்லாக இறங்கிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ எண்ணெய் மட்டும்தான் வந்திருக்கு. இந்த டைமில் நாங்கள் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிறோம். அண்ணா நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுண்ணா. எண்ணெயிலேயே வதக்கணும் இந்த மசாலாவை. நல்லா மிக்ஸ் பண்ணுண்ணா. கறியை சேர்த்து மிக்ஸ் பண்ணு. நல்லா கொதிப்பில் வெந்து கொண்டிருக்கு. இந்த டைமில் ஒரு 4 கருவேப்பிலை நெட்டி எடுத்து பிச்சு போடலாம். மிக்ஸ் பண்ண ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் மூடி போட்டு வேக வச்சிடலாம். வாசம் செம்மையாக இருக்கு. நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுண்ணா. வாசனை செம்மையாக இருக்கு. நல்லா வெந்துருச்சு போலண்ணா. ஓகே, அடுத்ததாக வந்து கஜுவையும் தேங்காயும் நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி பால் மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ இதை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு இறக்கிடலாம். ஓகே ஜெயண்ணா, இப்போ 5 நிமிஷம் வெந்துருச்சு நல்லா. இப்போ கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். சரி, ரைட். லெக் பீஸ். வாத்து கிரேவி கறி வேற லெவல். அப்படி இருக்கு. கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு நஷ்டமே இல்லை. ஜீர்ணோட சப்போர்ட்டில் காலங்காத்தால் போய்த்து மாக்கட்டில் நல்லா வாத்தா கொண்டாந்து நல்லா செம்மையாக சமைச்சு அப்படி பசியில் நல்லா சாப்பிட்டுக்கணும். சூப்பராக இருக்கு. பிரபுதேவா லாரன்ஸ் மாஸ்டர் 2 பேர் டிச்சுக்கோ டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சுவை அப்படியே நாக்கில் அப்படியே நடனாது. மாஸ், டபுள் மாஸ், பக்கா மாஸ். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாத்து கறியெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. இதுதான் முதல் டைம். ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மக்களே பாருங்க, பிடிச்சிருந்தா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. எங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.